ஸ்னாப்மின்ட்ல பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டா சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்னாப்மின்ட்னா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்மின்ட்ன்றது ஒரு பே லேட்டருக்கான ஒரு அப்ளிகேஷன். ஸோ அது எப்படின்னா இப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி வாங்குறீங்களோ, ஸோ அந்த மாரி அது ஒரு அப்ளிகேஷன். இப்போ அந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்ல இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. பட் அதோட லோகோவை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இதுதான் அது 0% இஎம்ஐ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஸ்னாப்மின்ட். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னா இப்போது சில பேர்த்துக்கு எலிஜிபிள் தரதில்லைன்ற மாதிரி எனக்கு சில கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அது ஏன் தர மாட்டேங்கிறாங்கன்னா, உங்களுக்கு சிபில்ஸ் நல்லா இருக்கணும். சிபில் ஓரளவுக்கு பெட்டராக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்லேருந்து உங்களுக்கு அந்த பே லெட்டருக்கான அப்ளிகேஷன் அந்த அமௌண்ட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எங்கேயும் பெருசாக மென்ஷன் பண்ணல. ஸோ சிபில் இவ்வளோ இருக்கணும், அவ்வளோ இருக்கணும்னு. இப்போ நீங்கள் ஒரு 40,000 நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதில் 1,800 ப்ராசஸிங் ஃபீ போயிடும். தெளிவாக கேட்டுக்கோங்க. 0% ஆஃப் இஎம்ஐ ஷாப்பிங் அப்ளிகேஷன் போட்டு ப்ராசஸிங் ஃபீ இப்போ கலெக்ட் பண்ணுறாங்க. 34% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அது இல்லாமல் நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 43,470 நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அதாவது உங்கள் இதில் இப்போ நீங்கள் ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4,000 to 5,000 எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்குது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் என்ன இஷ்யூனா 0% சொல்லிட்டு சில பேர் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் 4,000 5,000 கிட்டத்தட்ட 8,000 வரைக்கும் எக்ஸ்ட்ரா கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் பே லெட்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் சிபில் இப்போ பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஃப்யூச்சரில் ரொம்ப அடி வாங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பே லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஸ்கேம். ஓகேங்களா? அதாவது இருக்கிற அமௌண்ட் நம்ம கொடுத்துட்டு அதே அமௌண்ட் நம்ம கட்ட போகிறோம். அதுதான் கரெக்டு தான். ஆனால் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் சிபிலில் ஷோ பண்ணிட்டே இருக்கும். நீங்கள் பே பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி பே லெட்டர் இருக்கிற அப்ளிகேஷன், அந்த லேசி பே, அப்புறம் சிம்பிள், அப்புறம் இந்த ஸ்னாப்மின்ட்கான அப்ளிகேஷன்ஸ்லாம் இதான் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் சிபில் கண்டிப்பாக பிரச்சனையாகும். அதே மாதிரி உங்கள் சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும் இந்த அக்கௌண்ட் நீங்கள் டோட்டலாக ரிமூவ் பண்ணுற வரைக்கும். ஓகேங்களா? ஈவன் மீஷோலையுமே அதே கதை தான். இந்த மாதிரி பே லெட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இஷ்யூ லோனுன்றது வேறு. நீங்கள் லோன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு என்ஓசி கொடுத்ததுக்கப்புறம் அந்த சிபிலோட இதில் உங்களுக்கு ஷோ பண்ணாது. பட் ஆனால் இந்த மாதிரி பே லெட்டர்லாம் உங்களுக்கு என்ஓசிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதாவது கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்ற மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு திருப்பி அந்த அமௌண்ட் இருக்கும், நீங்கள் திருப்பி எடுப்பீங்க. அதை எடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதுக்கான என்ஓசிஸ் வராது, உங்களுக்கு ரிஃப்ளெக்டும் ஆகாது. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலுமே உங்களோட சிபிலில் அது காட்டிட்டு தான் கைஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன சொல்லணும்னா ஒரே ஒரு விஷயம், இந்த மாதிரி பே லெட்டர் அப்ளிகேஷன் ஸ்னாப்மின்ட்லாம் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் உங்களுக்கு கேட்டிருந்தீங்க வீட்டுக்கு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டான அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு ஒரு 1 month டைம் கொடுப்பாங்க. உங்களுக்கு மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாதிரி உங்களுக்கு மெயிலுக்கோ இல்லை உங்கள் இதுக்கோ வரும். இந்த மாதிரி நீங்கள் அமௌண்ட் ரெடி பண்ணுங்கள், இல்லைனா உங்கள் வீட்டுக்கு வரும்ன்ற மாதிரியே சில இதெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்கள் சைட்லேருந்து பார்த்து கரெக்டாக பே பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு லோன் ஆப்லேருந்து இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஒரு கம்மியான எடுக்கிறீங்கன்னா ஓகே, ஒரு 10,000 15,000ன்றது ஓகே. 50,000 அது 60,000 எடுத்துகிட்டு மாதம் இஎம்ஐ 8,000 9,000 நீங்கள் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு நீங்கள் கம்முன்னே இருந்துட்டு போயிடலாம். அப்படி தான் இருக்கும். அப்புறம் இப்போ அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது தேவை தான். பட் ஆனால் இந்த மாதிரி இதில் ஹை இன்ட்ரெஸ்ட்டில் இல்லை இஎம்ஐ ஆப்ஷன் ரொம்ப ஹையாக இருக்க டைமில் நீங்கள் அது கொஞ்சம் பார்த்து தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு ஹோம் லோனோ இல்லை கார் லோனோ இல்லை பைக் லோனோ ஏன் பர்சனல் லோன் எடுத்தால் கூட உங்களுக்கு சிபில் முக்கியமாக தேவைப்படும். சிபில் உங்களுக்கு அடி வாங்கிருந்துச்சுன்னா உங்களுக்கு லோன் எடுக்கவே கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? சில பேர்லாம் அந்த சிபிலுக்கு அந்த ஃபோர்க்ளோஸ்ன்னு சொல்லி பண்ணுவாங்கள்ல, அதுவுமே இப்போ சிபிலில் பிரச்சனை ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து யோசித்து பண்ணுங்கள். இந்த ஸ்னாப்மின்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறவங்க பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஓகேன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ சில பேருக்கு எலிஜிபிள் தரமாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற மாதிரி